கலை வெல்கம் டு யுவர் சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஒன் டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. டைம் பார்த்திங்கன்னா மணி 6:30 ஆச்சு. சூரியன் வந்து சொல்லுன்னு ஃபேஸில் அடிக்கிறாரு. நான் எந்திரிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நான்வெஜ் எடுக்கலாம். இன்றைக்கி சண்டே இல்லைங்களா, அதனால் நான்வெஜ் எடுக்கணும். பிரியா வந்து ரத்தம் கேட்டிருக்கிறாங்க. மணி 6:30 ஆச்சு. ரத்தம் இருக்கலன்னு தெரியல. போயிட்டு ஒரு சிக்கன் ஒரு 1/2 கிலோவும் ரத்தமும் கேட்டிருக்கிறாங்க. போவோம். நம்ம இப்போயே லேட் ஆகிடுச்சு. உனக்கும் தெரியும், பிரியாவும் பாப்பாவும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டீ வச்சு கொடுத்து அதுக்கப்புறம் எழுப்போம். ஓகேங்களா? புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் ஹைப்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், பாயிண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்கள் வீட்டில் சண்டே என்ன பண்ண போனீங்கன்னா கமெண்ட்டில் மறக்காமல் பின் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம கடைக்கு போகலாங்களா? ஏதாச்சும் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சிக்கன் மட்டும்தான் கிடச்சிது. அதாவது பார்த்திங்கன்னா ரத்தம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு கடையில் கேட்டு வாங்கி ரத்தமும் சிக்கனும் ஒரு 1/2 கிலோ எடுத்து வந்திருக்கேன். பிரியாவுக்கு தூங்கிட்டு இருக்காங்க. யாருமே பாத்திரம் எவ்வளோ கிடக்குது. சிங்க்கு நிறையா பாத்திரம் கிடக்குது. அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அதான் கொஞ்சம் இதாக பேசிகிட்டு இருக்குது. டீ வச்சு கொடுத்தோம்னா எந்திரிச்சிருவாங்க. இந்த ஃபஸ்ட்டு ரத்தத்தை செஞ்சிடணும், இல்லைன்னா அது நீர் மாதிரி தண்ணி விட்டு வேஸ்ட்டாக போயிடும். சரி, ஓகேங்களா? வாங்க அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல பாத்திரத்தை கழுவணும், இல்லைன்னா ரத்தத்தை வறுக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நான் பண்ணணும். ஏன் காப்பி வச்சிடலாம். அந்த சிங்க் நிறைய பாத்திரம் உள்ள பாத்திரம் கிடக்குது. இதில் தண்ணி வேறு இல்லை. தண்ணியும் போட்டு விடணும். காஃபி வச்சு கொடுத்துட்டு வெங்காயம் மட்டும் வெங்காயம் மட்டும் உரிச்சு வச்சுருக்கேன். ரத்தத்தை செஞ்சிடும். அதான் காஃபி போட்டு கொடுத்துருவோம். ஏன்னா அவள் முழிச்சிட்டா. அதனால் காஃபி போட்டு கொடுத்துட்டோம்னா அவள் கொஞ்சம் திருப்தியாகிடும். நான் வந்து காலையில் டீ வந்து இப்போ குடிக்கிறதில்ல. ஒரு ரொம்ப நாளாக, ஒரு 4 நாளாக. ஒரு 4-5 நாளாக நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு டீ குடிக்கிறதில்ல. வெறும் சுடுதண்ணி மட்டும் தான் குடிச்சிட்ருக்கேன். ஒரு 10-12 மணிக்கு மேலே ஒரு டீ வேணும்னா குடிச்சிக்குவேன். காஃபி போட்டுடலாம். நான் ரத்தத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். பிரியாவுக்கு காஃபி கொடுத்தாச்சு. பிரியா வந்து குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி படுத்துடணும். எப்படி போற்றி படுத்துட்டாங்க பாருங்கள். காஃபியை குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துட்டாங்க. சரி, அவங்க எந்திரிக்கிறதுக்கு நம்ம ரத்தத்தை மட்டும் பண்ணி வச்சிடலாம். இந்த தண்ணி வராதனால பெரிய பிரச்சனையாக இருக்குது. தண்ணி போட்டு விட்டோம்னா பிரச்சனை இல்லை. ரத்தம் சுண்டுறதுக்குள்ளே தேங்காய் உடைச்சிடலாம். வெங்காயம் மட்டும் நல்லா வணங்கட்டும். ரத்தத்தை பாருங்க கரைச்சி வச்சுருக்கிறேன். ரத்தம் சுண்டிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தேங்காயை உடைச்சி தேங்காய் பூ எடுத்து வச்சாச்சு. இதுக்கெலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். தண்ணி சுண்டதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சிட்டோம்னா அடுத்து மோட்டர் போட்டு விட்டு தண்ணியை நிறச்சி விட்டு பாத்திரம் கழுவுற வேலை. பாத்திரம் நிறையா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இடத்துல நிற்கிறதுக்கே கசகசன்னு இருக்குது. நைட்டே கழுவிட்டுங்க தான் காலையில் கழுவிக்கலாம் அப்படின்னு காலையில் எந்திரிச்சா தான் தெரியுது நைட்டே கழுவி வச்சுருக்கலாமாட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ரத்தம் ரெடி ஆகிட்டு தேங்காய் போட்டுக்கலாம். ரத்தம் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். இன்னும் அடுத்து நம்ம வந்து மோட்டர் போட்டுட்டு தண்ணி பிடிக்கிற வேலை தான். கொஞ்சம் கையில் ஒரு தண்ணி வச்சுருக்கிறேன். கை கழுவிட்டு பாத்திரம் விளக்கிட்டே இருக்கிறேன். இல்லை பாத்திரம் விளக்கிறதா வீடியோ இருக்கிறாரு தெரியல. பிரியா தூங்கிட்டு இருக்காளா, அதனால் பாத்திரம் விளக்கிட்டு ரத்த பொருள் எழுதியாச்சு. சாப்பாடு மட்டும் வச்சு விட்டுறலாம். பிரியா எந்திரிச்சதுக்கப்புறம் சிக்கன் செஞ்சுக்குவா. நான் எந்திரிச்சிட்டேன். எத்தனை மணிக்கு? நான் எந்திரிச்சு இப்போ பாப்பாவும் என் பிள்ளையும் எந்திரிச்சிட்டா. என் கூடயே தான் எந்திரிச்சா. மணி வந்து பார்த்திங்கன்னா 9:45. இப்போ இங்கே என்ன வேலை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன செஞ்சீங்க? சாப்பாடு ரத்த பொரியல் வச்சுட்டேன். நீ வேணா போட்டு சாப்பிடு. ஓகே. சிக்கன் கழுவிட்டு இருக்காரு. ஆமாம், இருங்க காமிக்கிறேன். சிக்கன் கழுவிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி வந்து குழம்பு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சாப்பாடு போட்டு ரத்த பொரியல் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதையை ஸ்டார்ட் பண்ணலாம். சரியாம்மா?
பார்த்தீங்கன்னா குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பிரியா மேடம். அவங்களாம் சாப்பிட்டாங்க, பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ சாப்பிட போறி. எங்கே எனக்கு பங்க சாப்பாடுங்க சாப்பாடு இல்லை இதுக்குள்ள போதும். ஏதோ பாவம் சொல்லி கொஞ்சம் வச்சு அதுதான் பேரு பாவம்னு சொல்லி எனக்காக இவங்க வச்ச மிச்சம். கொஞ்சம் ரசம் வேண்டாம் வேண்டாம் போதும், நான் இதே சாப்பிட்டுக்கிறேன். அப்படி சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்படி சாப்பிட ஐயோ எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் பிரியா. ஓ இந்தா என்ன செய்யற, என்னென்ன போட்டிருக்கிற? இந்த முட்டை வந்துருச்சா? சரி நான் சாப்பிட்டுக்கிறேன். முட்டை வந்துருச்சு, வெங்காயம், தக்காளி, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் அதெல்லாம் வந்து போட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதை வணக்கி விட்டு தேங்காய் எவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி ஊற்றிடலாம் நம்ம. அப்படியே போட்டு கொடுத்த சாப்பாட்டை மேடம் இப்போ தான் சாப்பிட்டு வந்துருக்கிறாங்க. கை கழுவு. காலையில் சாப்பாட்டுக்கு அப்புறம் மதிய சாப்பாடு செஞ்சு வச்சுட்டாங்க. ஆனால் சாப்பிடாமே எல்லாருமே படுத்துட்டோம். சாப்பாடு சிக்கன் குழம்பு வச்சுட்டாங்க. ரத்தப்பொருள் பார்த்திங்கன்னா காலையிலே காலி ஆயிடுச்சு. காலையில் இந்த ஒரு ரத்தம் தான் கிடச்சி, அதான் சொன்னீங்களா கிடைக்கல, ஒரே ஒரு ரத்தம் தான் கிடச்சி இப்போ பார்த்திங்கன்னா மணி 3 ஆகுது. 3 மணி வரைக்கும் படுத்துட்டேன். நான் பிரியானால ரொம்ப சுத்தமாகவே முடியல, அவனால் உட்கார கூட முடியல. எந்திரிச்சு படுத்துக்கிட்டா, சமைச்சு வச்சுட்டு படுத்துக்கிட்டா. இப்போ தான் எழுப்பி விட்டு போய் ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அவங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நானும் குளிச்சுட்டு பிரியா பாப்பா குளிக்க போயிருக்கா. பாப்பா குளிச்சுட்டாங்க. அடுத்து வந்து தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பும் அதான் ரத்தப்பொருள் எடுத்துருந்தீங்க. ரத்தப்பொருள் வந்து காலி ஆயிடுச்சு. அது காலையில் ஒரு வேலைக்கு இல்லை, அது முடிஞ்சு பிரியா இப்போ குளிக்க போயிருக்கிறாங்க. குளிச்சுட்டு வந்துட்டா இந்த ஒரு சின்ன வீடியோவில் எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த வீடியோலாம் எடுக்கலாம். பாப்பா பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்து கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேக் கேமரா பண்ணுறாங்க. ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தலை சீவி தலையெல்லாம் சிக்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி. இப்போ நான் எந்திரிச்சு வீட்டை எல்லாம் கூட்டி விட்டு போட்டு எல்லாம் அப்படியே படுத்துட்டு நான் படுக்கையில் எடுத்து வச்சு கூட்டி விட்டு போட்டு வெளியில் சும்மா சொல்லக்கூடாது, மண் மண் அவ்வளோ மண்ணுங்க. அடிக்கிற காற்றுக்கு ஃபுல்லாக மண், இந்த இடம் ஃபுல்லாக மண். அதை கூட்டி எடுக்கிறது மனுஷனுக்கு வேர்த்து பூத்து போச்சு. கூட்டி எடுத்துட்டு குளிச்சுட்டு பிரியா வந்து எழுப்பிட்டு அவளையும் போய் குளிக்க சொல்லியிருக்கிறேன். சரி வரட்ட அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 4 மணிக்கு மேலே இப்போ வந்து என்ன, ஆமாம் ஒரு வேலை இருக்குது. சிக்கன் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து சில்லி போடணும், கொஞ்சம் பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா குழம்பு வச்சு சீக்கிரம் களியாகாது, சில்லி போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ எடுத்து நம்ம சில்லி போட்டுடலாம். ஓகேங்களா? சில்லிக்கு வந்து ரெடி பண்ணிடுவோம். வந்து பரட்டிட்டேன், தெரியுதுங்களா? சில்லிக்கு வந்து பரட்டி வச்சாச்சு. என்னங்க பண்ணுறது, நம்ம ஒரு ஆளாக வீடியோ எடுத்து நம்ம ஒரு ஆளாக இல்லை வேலை செய்யறதுனால ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாதனால நம்மளாக எடுக்கிறேன்னா வேலை செய்கிறதா வீடியோ எடுக்கிறதான்னு தெரியல. அதனால் வந்து அதை வந்து மறந்துட்டேன். நமக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய ஆளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கண்டுக்கிறது இல்லை. அவங்க ஒரே பிஸியாக தான் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் ஒன்று படுத்துக்கிறாங்க, இல்லைன்னா உட்காந்துக்கிறாங்க. இது ரெண்டை தவிர வேறு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. வலுக்கட்டாயமாக அவங்கள உட்கார வைக்கிற மாதிரி இருக்குது. என்ன உட்காந்தா மட்டும் என்ன பண்ண போகிறேன்? இப்போ நான் சில்லி பெரட்டினாலும் நீ வீடியோ எடுத்துருக்கலாம்ல. பெரட்டின வீடியோ எடுத்தியா? நான் ஒரு வேலை பெரட்டுவேனா, ஒரு வேலை வீடியோ எடுப்பேனா சொல்லு. நான் இப்போதான் சாமி குளிச்சுட்டே வந்தேன். நீ இப்போ தான் குளிச்சுட்டு வந்த, நேற்றா குளிச்சுட்டு வந்தேன். நான் தான் சொல்லிட்டேன் வீடியோவை எடுக்கும்போது. மதியானம் சாப்பாடு செஞ்சு சாப்பிடாமே தூங்கிட்டா, படுத்தே கிடந்துட்டு இப்போ தான் போய் குளிக்க போயிருக்கிறான்னு சொல்லியிருக்கிறேன். என் நிலைமை ஃபர்ஸ்டெல்லாம் நான் வந்து உங்களை திட்டிகிட்டு இருந்தேன், வீடியோ எடுக்க மாட்டேறீங்க வைக்க மாட்டேறீங்க அப்படின்னு. சின்ன தெரியும் நிலைமை. நீங்கள் நீ திட்ட வேண்டியது நீ இங்கே எண்ணி ஒரே மாசம்டா. ஒரே மாசம். அதுக்கப்புறம் ஒரு மாசம் கூட இல்ல, இன்னும் எத்தனை நாள் கை விட்டு எண்ணிக்கிட்டு இருக்கேன், வெளியே வரட்டும் இருக்கேன். அதுக்கப்புறம் நான் உன்னை பேசிக்கிறேன். எம்பிஎஸ் ஃபேமிலிலயும் விளாகு, பிரியா முனிலையும் விளாகு. நீ எப்படி நீ தான் எங்க எடுத்துட்டு வாங்க. நீ பார்க்கலாம் யார்கிட்ட திட்டு வாங்குறாங்கன்னு அப்புறம் பார்க்கலாம். வந்து பிரியா எதுக்கு ரெடி ஆகுறாங்கன்னு தெரியாமல் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். சில்லி ரெடி ஆயிடுச்சு. சில்லி வந்து ஒரு 1 ஹவராவது ஊறட்டும். மணி இப்போ வந்து 4:30 போகுது. ஒரு 5 மணி 5:30 மேலே சில்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஊர். சரியா? நான் வந்து ஒரு நீ சொம்ப தான். இப்போ நீ என்ன சொன்னாலும் எனக்கு கோவம் வராது. கோவம் உனக்கு வர்றது இல்லையா? இருக்கிற பவுடரெல்லாம் இதில் கொட்டிட்டு போயிருக்கு பக்கி. கோவமே வரணும். சரிங்க, சில்லி ரெடி ஆகிட்டு, சில்லி ரெடி ஆகிக்கப்புறம் போடலாம். ஏன் சில்லின்னு கேட்குறீங்க? அப்புறம் சில்லி தானே இப்போ இல்லை, பாப்பாக்கோசரம் தான் போட்டேன். மூஞ்சி மகரேன். நீ திட்டுவடி, திட்டுறதுக்கு மட்டும் தான் நீ செல்ல எடுப்ப தெரியுமா?
உனக்கு டீ வச்சு கொடுத்து காப்பி கொடுத்து சோறாய் கொடுத்து ஊட்டி விடாம சொல்லி காமிக்கிறீங்களோ நான் சும்மா இருக்கேன்னு. சொல்லி காமிக்கிறாங்க சொல்லாம டீ வேணும்னா வாய்ப்படி கம்முன்னு இல்லைன்னு கிடைக்காது. டீ வேண்டாம் எனக்கு, வேண்டாமா? காப்பி வேணும். நான் ஏதோ ஆசையாக இருக்குன்னு சொல்லி மாம்ஸ் மேஜிக் பிஸ்கெட்டு 5 ரூபா அது 2 வாங்கிட்டு வந்தேன். இந்த பிள்ளை அது க்ரீம் பிஸ்கெட்டுன்னு நினச்சாலா என்னன்னு தெரியல. கண்ணு மூடி படுத்துருக்குறேன். அம்மா 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 இதை நான் தின்னுக்கிட்டா, அம்மா இதை நான் தின்னுக்கிட்டா. ஐயோ கடவுளே, அது என்ன க்ரீம் பிஸ்கெட்டுன்னு நினச்சியா? நான் வந்து காலி பண்ணிட்டா. ஆமாம், ஒரு நிமிஷம் இருங்க, திருப்பி ஒன்ஸ் மோர் பண்ணேன். இன்னைக்கு ஒன் டே விலாகுன்னு சொல்லி விலாகே எடுக்கலங்க. சாப்பிட்டது விலாக் எடுக்கல, ஒன்றுமே இல்லை. கண்ணில் காமிச்சிங்களான்னு தான் கேட்பீங்க. காஃபி எனக்கு, டீ வேண்டாம், நெஞ்சு கறிக்கும். குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ் ஆயாச்சு. ஒரே ஒரு வீடியோ எடுத்திருக்கு, அதுக்கு மூஞ்சி மோரையும் காமிச்சிட்டு தான் வீடியோ எடுத்தோம். இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவன் தான். கண்டென்ட் ரெடி பண்ணவே இல்லை. எங்க கண்டென்ட் ரெடி பண்ணு. வாங்க காஃபி குடிக்கலாம். நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. சாப்பாடு இருக்கு, சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லை, குழம்பு இருக்கு, சாப்பாடு இல்லை. ஏமா இட்லி ஊற்றிக்கலாமா மாமா? இட்லியா? இட்லிக்கு மாவு, ஒரு கப்பு மாவு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நேரமாகவே சாப்பிட்டேன். மாவு வாங்க போனால் அப்புறம் இட்லியே வாங்கிட்டு வந்துடுவோம். அதை சொல்லுங்க முதல்ல. நேற்று ஒரு வேலை பார்த்தோம், என்ன தெரியுங்களா? இருங்க வரேன். நேற்று என்ன வேலை பார்த்தோம் தெரியுங்களா? நேற்று வந்து மாவு வாங்கிட்டு வரலாமான்னு போனோமா? நேற்று இல்லை, முந்தா நேற்று தோசை வாங்கிட்டு வந்துட்டோம்ல, அது எதுக்கு போனோம்னு கேட்குறேன். சும்மா போனோம் கடைக்கு. அந்த பக்கெட்டு சீவக்கட்டை, சாரி சீவக்கட்டைன்ட்டு சீமாறு மரம் பக்கெட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாகிடுச்சு. சரி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போயிட்டோம். ரிட்டன் வரையில் வீட்டில் வந்து என்ன அப்படின்னா சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் இருந்துச்சு. இவர் சொன்னார், நீ எப்போ போய் எப்போ நீ செய்வ அப்படின்னு என் மைண்டை மாற்றி விட்டு புரோட்டா வாங்கலான்னு கூட்டிகிட்டு போயிட்டார். நாங்கள் ரெகுலராக வாங்குற கடை பூட்டி இருந்துச்சு, வேறு கடையில் வாங்கலாம்னு சொல்லி வாங்கிட்டோம். அடடா அருமை, சரியான அருமை. கல் தோசை கல் மாதிரி இருக்கு. புரோட்டா போன வாரம் போட்டதாக இருக்குது. குருமா அதுக்கு மேலே இருக்குது. அதாவது குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நம்ம வந்து என்னைக்காவது ஒரு நாள் வாங்குகிறோம், காசு கொடுத்தானே வாங்குகிறோம், கொஞ்சம் வாய்க்கு ருசியாக இருக்கணும்னு நினைக்க மாட்டோமா? அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கல் தோசை ரொம்ப பிடிக்கும். அவர் வாங்குகிற கடையில் கல் தோசை செம்மையாக இருக்கும். ஒரு தோசைனாலும் நிம்மதியாக சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இது கல் மாதிரி இருந்துச்சு, ஊற்றி வச்சுட்டாங்களாட்ருக்குப்பா, அதனால தான் அந்த மாதிரி இருந்திருக்குது. கல் வாசம் அடிச்சுது சாப்பிடையில். அந்த கல் ஸ்மெல், இரும்பு ஸ்மெல் அடிக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இருந்துச்சு. என்னால் சுத்தமாக சாப்பிடவே முடியல. அதுக்கு பேசாமல் நான் 2 சப்பாத்தியை போட்டு மேலே ஜாம் போட்டு கூட சாப்பிட்டுருந்துருப்பேன். சரி வாங்க, எனக்கு காஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாக்கிங் போக போகிறோம். இன்றைக்கி வந்து வாக்கிங் டே. டீ குடிச்சிட்டு நம்ம கொஞ்சம் அப்படியே வாக்கிங் போயிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வரலாம். ஓகேங்களா? எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, வாக்கிங் போகலாம். அம்மா கூட நடக்கிறேன். எங்க சென்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார். 4 பூ வச்சுக்கிட்டு உனக்குலாம் தர பாட்டுக்கிறேன். வீட்டில் எத்தனை பூ பூத்துக்கலாம்? பூச்செடி நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டனில் வாங்குவோம். அந்த கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டு போகலாங்களா என்னன்னு தெரியல, இடிஞ்சிருச்சு. எது ஒரு செடி கூட இல்லை, மாற்றிட்டாங்களாட்ருக்கு. எனக்கு பிடிச்ச செடியில் உண்மையிலே சொல்கிற பூச்செடியிலேயே இந்த செடி ஒன்று தான் பிரியா. ஏன்னு கேளு, எப்போ வச்சாலும் பூ இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டு முன்னாடி அவ்வளோ அழகாக இருந்துட்டு இதில் எல்லா கலரும் வாங்கி வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் நான். ஒயிட் எட்டு வரல, ஒயிட்டு கிடைக்கல. ஒயிட் கிடச்சா ஒயிட், அதுதான் எல்லா பக்கம் பூ பூக்கும், எல்லா பக்கமும் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் வெளியில் இதுக்குள்ளே நடந்தால் குட்டிச்சதுக்குள்ள நடந்த மாதிரி இருக்குது. வா அப்படி மெதுவாக்கா, வாடா பாப்பா, வா சாமி, அப்படியே வெளியே நடக்கலாம். அவங்க வெளியே நடக்க போகிறோம்.
வாக்கிங் போயிட்டு வரும்போது கல் பொறுக்கிட்டு வந்துருக்கிறேன். அது நான் பொறுக்கின கல் என்ன மாதிரியே ரொம்ப வருஷமாச்சு விளையாண்டு. ஐயா உங்கள் அம்மா இப்போ 2 எடுக்கணும், எப்படி எடுக்கிறான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தா அம்மா தான் எடுப்பா பாருப்ப. வாரு. கட் பண்ணடா. இல்லை நீ வாரு, நீ வாரு. 2 இதெல்லாம் சரி, அது 2 வாரு. இதெல்லாம் வாரிக்கலாம். சரி, அடுத்த ஆட்டை போடு. ஐயோ 2 குளுகிறது ஒரு 3 சரி, இப்போ 3 சேர்த்து வரணும். வாரு. வாரிட்டாடா. என்ன நாங்களா அப்போ எப்படி எப்ப எங்க இப்போ போட மொட்டை கையா நிற்கும் பாரு. அங்கே பாரு 2 தான் நிற்கிது. எனக்குலாம் 5 காய் அப்படியே கையில் நிற்கும். அப்படியே ஒரே சுருக்காட்டம் விளையாடு. சுருக்காட்டம் அதெல்லாம் ஆகாது. சுருக்காட்டம் விளையாடு. என்னடா இது ஏன் பக்கத்துல இருக்காது? சவுட்டு சுருக்காட்டம் விளையாடு. இந்த நீ பாப்பா இதுவரை விளையாண்டது. போடு, கல்ல போடு. அப்படி இல்லை, சும்மா இப்படி லைட்டாக போடு. இல்லை தங்கம், அங்கே பாரு. போட்டாச்சு. ஒரு கல்லை எடுத்து ஒரு கல்லை இப்படி மேலே தூக்கி போட்டு ஒரு கல்லை எடுத்துட்டு அந்த கல்லை இப்படி 2 கல்லை ஒன்று கம்மியாக தூக்கி போடணும். இங்கே இந்த கல்லை இப்படி எடுக்கிறியா, இப்படி போட்டு இப்படி. இப்படி மேல தூக்கி போட்டு ஒரு கல்லை மட்டும் தான் எடுக்கணும். பக்கத்துல இருக்க கல்லை எடுக்கணும். மேல தூக்கி போட்டு கல்லை பாரு, மேலே தூக்கி பாரு. கல்லை சரி விளையாடு. கல்லை கீழே வையே. அவளுக்கு மண்டை முடிக்காத. அது என்ன விளையாண்டது இல்லைல்ல. ஆமா, அங்கே பாரு. அவளுக்கு விளையாட தெரியாது. நீங்க அப்பாட்ட கூட சம்மி. நான் சுருக்காட்டா அடிக்கிறேன். நான் இல்ல 2 கலர் எடுத்துக்கிறேன். இங்க வர. எப்படா அவுட்ரா நீ அவுட்ரா. கல்லு மண்டையாட்டவே இருக்குது. ஒவ்வொரு சைஸ். அம்மா மண்டை பார்த்து எடுத்துக்கோ. தள்ளு சம்மி. எங்கேயோ மண்டையில் பட்டுற போகுது. பத்தியா கொரோனாவில் என்னாங்கன்னா நான் அவுட் ஆகிக்கிட்டே இருப்பேன், இவரை உட்காந்து ஆடிக்கிட்டே இருப்பார். ஒரு ஆட்டை கூட ஜெயிக்க மாட்டேன். ஆமாம். யாரெல்லாம் வந்து இப்படி விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதுலேயே நிறைய இருக்குது. ஏமாம்மா பண்ணங்கள்லேயே 100 கல். இது எங்கள் அக்கா எனக்கு சொல்லி கொடுத்தது. நாங்கள் தெருமுக்குள்ள உட்காந்து விளையாடும். யாரும் சொல்லி தரல. இல்லை, நாங்கள் எங்கள் அக்கா கல்யாணம் முடிச்ச புதுசில் பக்கத்து வீட்டில் அக்கா சின்ன வயசு தானே. நான் இல்லை ஹாஸ்டல் வரும் இல்லையா, நான் பக்கத்தில் சங்கிலின்னு ஒரு பையன். சங்கிலியா பேர்? என்னோட சங்கிலி சங்கிலி அக்கா, நான் அப்புறம் ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். தனியாக போயிட்டா. போங்கடா நீங்களும் உங்கள் பண்ணாங்களும். பிடி ஆடி பழகு. சரி, இவங்க விளையாடுங்க. நம்ம சில சார்ஜரில் போடுவோம். இப்போ என்ன ஒர்க் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லி பொரித்தல். ஆனால் நல்லா இருக்கும். இன்னைக்கு எப்படி எனக்கு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் இல்லை. ஆமாம், சிக்கன் மசாலாவும் மிளகாத்தூள். இது எக்ஸாஸை போட்டு விட்ருங்க ஃபஸ்ட்டு. மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கிறேன். சரியா? வீட்டில் செய்கிறது அப்படி தான் இருக்கும். கடையில் வாங்குறது தான் நம்மளுக்கு வாய்க்கு உணர்த்தி வரும். வீட்டில் செய்கிறது ஹெல்தி ஸ்நாக்ஸ். சிக்கன் சூடுமா அப்படிம்பாங்க. சூடு ஸோ கடவுளை. இது உள்ளுக்குள்ள என்னமோ எலி செத்த மாதிரியே நாத்தடிக்குது. வீட்டுக்குள்ள ஹாலில். எலிசா செத்து போச்சா? என்ன எலிசா செத்து போச்சா?
அட நீங்களும் போடுவீங்க, நானும் ரொம்ப நேரமாக பிடிச்சிட்டு நிற்கிறேன். என்ன வேண்டாமா கைவிட்டு இருங்க இன்னும் கொஞ்சம் நேரம். அது என்ன காய் ரொம்ப நேரம் ஆகும் அந்த சட்டி. எல்லாம் கேட்பாங்க, ஏமா எல்லாரும் வடச்சட்டியில் ஆயில் ஊற்றினா உங்கள் வீட்டுக்காரன்னு ஆப்பச்சட்டியில் ஆயில் ஊற்றி வச்சிருக்காரு அப்படின்னு. எங்கள் வீட்டில் மினி வடச்சட்டினா இதில் தான் போடுவோம் அதிகமாக. ஆப்பச்சட்டி இல்லைங்க எங்கள் வீட்டில், ஒரு ஆப்பச்சட்டி வாங்கணும். இருங்க அவர் போடட்டும், அதுக்கப்புறம் வீடியோ எடுப்போம். பாப்பா கையில் வைங்க. கையில் வைக்கிறதா? கையில் இல்லைம்மா, ஐ இருங்க போட்டோன்னே அப்படி பண்ணக்கூடாது. இந்த வெங்காயத்துக்கு அவங்க சமைச்சே கொடுக்கறது இல்ல. சரி நான் போறேன். சில்லி போடுறதுக்கு எல்லாம் மசாலா கலக்க தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் பண்ண தெரியாதா? சும்மா ஒன்று செய்ய நான் பேன் தெரியல, பிரியா சமைச்சு கொடுக்குறது தெரியுது. சமைங்கன்னு நான் சொல்லிடுவா, நான் செய்யும்போது பக்கத்தில் நின்றுக்குவா. அதை செய்யாதீங்க, இதை இப்படி பண்ணுங்க. அப்புறம் ஏன் செய்ய தெரியாதா? 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தானே எடுப்பாங்க. அப்படியே எடுத்தா வடச்சட்டியில் ஒட்டும். ஒட்டாது. இப்போ ஒட்டுச்சா? அது எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நல்லா காய்ச்சி. சரி நீங்கள் போட்டு போடணும். பெரிய சில்லி மாஸ்டர் யாரு? சரி பக்கத்தில் லெமன் இருக்கு பாருங்க, அதை 4-3 கட் பண்ணி போட்டு அப்புறம் குட்டி குட்டியாக வெங்காயமெல்லாம் கட் பண்ணி போட்டு டெக்கரேஷன் பண்ணி கொண்டு வாங்க. சரியா? எடுத்துட்டு வா சாமி சில்லியை. என் பிள்ளை தம்பி வந்ததுல இருந்தாங்க எனக்குன்னு வேலை செய்கிற, இல்லாட்டின்னு வேலை செய்ய மாட்டான். அட தட்டோட எடுத்துட்டு வா, இந்த பிள்ளை சரியானது. தட்டோட எடுத்துட்டு வா, எனக்கு தட்டோட தான் வேணும். இது சில்லியே இல்லடா. ஓகே போதும் போதும் நல்லாக்குமா? நல்லா இருக்கு. அம்மா எப்படி இத்து சொட்டில் வருவேன்னு சொல்லு. இவ அப்பளே இருந்து நீ வெளிவான்னு கூப்பிட்டுட்டு இருந்தா, எதுக்குன்னு தெரியல. நீ மொக்கையே ஏதாவது பண்ணி வச்சுட்டு கூப்பிடுவு பாப்பா அப்படின்னு. வெளியே வந்து பார்த்தா என் பிள்ளை ஹார்ட் வச்சிருக்கா. ஐயோ அம்மா கடி தங்க கல் பொறுக்குனியாடி. எங்கே போயிடி தங்க பொறுக்குன? அங்கே போய் பொறுக்கிட்டு இருந்தியா? சரி நல்லா இருக்கு, தேங்க்யூ. இது யாருக்கு உண்மை சொல்லு, எனக்கா தம்பிக்கா? எனக்கா? தம்பி அம்மாவுக்கு. அழகாக இருக்குடி தங்கம், சூப்பராக இருக்குது. சரி பிரியா என் புருஷன் பாரு பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனால் கட்டணும். என்ன எல்லாம் விரிஞ்ச பூவா இருக்கு? விரியாத பூக்கு நான் எங்கே போகட்டும்? ஐயோ வந்து அதையே அப்போ நீங்கள் வாங்கல அதானே கூட கட்டித்தாரே. மாவு வாங்கிட்டு வந்தேன்னா அப்படியே இருக்கு. ஏய் இட்லி ஊத்துறியா? தோசை ஊத்துறியா? சரி பிரியா வந்து நைட் டிஃபனுக்கு இட்லி ஊற்றுறா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த குறப்போ கட்டிடுவோம். நான் நீ தான் ஃபோன் பண்ணுறியோன்னு நினச்சேன், வழியிலி வந்துருச்சு. யோசிக்கிறீங்க நீங்கள் என்னை வந்து ஃப்ரீயாக விடுங்க, அவனா வருவான், எல்லாரும் எதிர்பார்க்காதீங்கிறேன். வாங்க இட்லியும் சிக்கன் குழம்பும் சாப்பிடலாம். நைட்டு டின்னர் நான் பூ கட்டிட்டு தான் இருக்கேன். நாங்கள் 2 பேரும் சாப்பிட்றோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பூ கட்டிட்டு இருக்கிறார். இது கட்டிட்டு தான் சாப்பிடுவாராம். கொஞ்சம் கட்டி உள்ளாச்சாச்சு, மறந்துருச்சு. சரி பரவாயில்ல, நாளைக்கு பாப்பா ஸ்கூலுக்கு வச்சுக்கோலாம். வாங்க சாப்பிடலாம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு சுடுதண்ணி வந்து வச்சுருந்தாங்க. சுடுதண்ணி வந்து மேலோட ஊற்றிட்டு நம்ம தூங்கிட்டோம். நைட்டு வந்து விலாகை முடிக்கிறதுக்கு வந்து மறந்துட்டு தூங்கிட்டேன். சரி ஓகேங்க, இந்த விலாகை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. விலாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய் டாட்டா.